அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசம் அப்படிங்கிற அந்த அற்புதமான ஆண்டு முடிஞ்சு பராபவ ஆண்டு நமக்கு பிறக்குது. தமிழ் புத்தாண்டோ ஆங்கில புத்தாண்டோ நம்முடைய வாழ்க்கையில் வருஷப்பருப்பு அன்னைக்கு முதல் நாள் நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே அதனுடைய நற்பலன்கள் நமக்கு வருஷம் ஃபுல்லாகவே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்கிற ஒரு ஐதீகம். நாளை தினம் ரொம்ப சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த வருடப்பிறப்பு பிறக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கூடுதலான பலன்களை கொடுக்கும். ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கெட்ட கர்மாக்கள் இருந்தாலும் விதியே நமக்கு ரொம்ப மோசமாக இருந்தால் கூட நமக்கு அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி முருகனுடைய வழிபாட்டுக்கு இருக்குது. நாளை தினம் முருகனை ஆத்மார்த்தமாக வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு காலையில் ஏந்திரிச்ச உடனே முதல் வேலையாக இந்த சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உச்சரிக்க ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக இதுவரைக்கும் நமக்கு கடந்த வருடம் நிறைய பேருக்கு எவ்வளவோ ஒரு கசப்பான அனுபவங்களை கொடுத்துருக்கலாம், சிலருக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புது தமிழ் புத்தாண்டு வரப்போகின்ற வருஷம் நமக்கு எல்லாருக்குமே நல்ல வருஷங்களாக நல்ல ஒரு தொடக்கமாக நம்ம என்னெல்லாம் நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் இந்த அற்புதமான ஒருவரி மந்திரத்தை ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். முருகன் அருளாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு நாளில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லபடியான ஒரு ஒற்றுமை, சந்தோஷம், பணவரவு, நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, சுப விஷயங்கள் நடக்கிறது, இப்படி எல்லா விதமான சுபிக்ஷங்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தினம் ஒரு தகவல் சார்பாக நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏன்னா நமக்கு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டானது நமக்கு எல்லா வருஷமும் நமக்கு இதுவரைக்கும் நம்ம போன வருஷம் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம், எல்லாமே முடிஞ்சு நாளைய தினத்திலிருந்து நம்ம ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை புதிய ஒரு விடியலை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கட்டும். எப்பயுமே நம்ம சொல்லுகின்ற பதிவுகள் இது மாதிரியான விசேஷ நாட்களில் நம்ம குளிக்கின்ற சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு அமாவாசையாக இருக்கட்டும், பௌர்ணமியாக இருக்கட்டும், வேறு விசேஷமான நாட்களில் நம்ம எப்பயுமே குளிக்க போகிற தண்ணியில் சில பொருட்கள் நம்ம இப்படி கலந்து நம்ம குளிக்கிறப்ப நம்ம உடம்பு மட்டும் கிடையாது, மனசு கிடையாது, நம்மை சுற்றி கூட நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத நெகட்டிவ்ஸ், கண் திருஷ்டி, பீடை, கஷ்டங்கள், சங்கடங்கள் இது எல்லாமே விட்டு தொலையணும் நமக்கு அப்படின்ட்டு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையான பொருட்கள் தான். நம்ம வீட்டில் குளிக்கிற தண்ணியில் ஒரு பிஞ்ச் கல்லுப்பு எடுத்துக்கோங்க, அதோட கூட ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இந்த 2 பொருட்களுமே எந்த விசேஷமான நாட்களாக இருந்தாலும், இப்போ தனியாக நீங்கள் பேச்சுலர்ஸாக இருந்தால் கூட இந்த 2 பொருட்கள் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம தண்ணியில் கலந்து அப்படி குளிக்கிறப்ப கெட்ட விஷயங்கள் எல்லாம் போய், நெகட்டிவ்ஸ் எல்லாம் போய், குடும்பத்தில் பலவிதமான மங்களங்கள், சுபிக்ஷங்கள், புதிய ஆரம்பங்கள் இது எல்லாத்தையுமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கவும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக கொஞ்சமாக ஒரு பச்சை கற்பூரம் நம்ம அதில் ஒரு போட்டுக்கலாம், இல்லாட்டி துளசி இலைகள், இல்லாட்டி வேப்ப இலைகள் இப்படி கலந்து நம்ம அப்படி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பொதுவாக வேப்பிலை இப்போ நமக்கு சீசன் எல்லா இடமும் வேற கிடைக்கும். நம்முடைய இப்போ வெயில் காலம் தொடங்குது, நார்மலாகவே சரும பராமரிப்புக்கும் சரி இந்த வேப்ப இலையானது நமக்கு ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்படிப்பட்ட வேப்பிலைகள் இப்படி 2 ஒரு ஐதீகத்துக்கு மட்டும் போட்டு அந்த இலைகள் இப்படி நம்ம அப்படி குளிக்கிறப்ப நல்லபடியான அந்த அம்பாளுடைய அனுகிரகமும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக என்றைக்குமே உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ இது மாதிரி பொருட்கள் இல்லாதவங்க வெறும் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டு நீங்கள் கலந்து நீங்கள் அப்படி தலையோடு அப்படி குளிச்சுட்டு நாளைய தினம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை, எப்பயுமே இந்த மாதிரி நல்ல நாட்கள் நல்ல இந்த வருடப்பிறப்பில் ஆரம்பத்தில் நம்ம வீட்டில் சொல்கிற எல்லா விதமான வார்த்தைகளுக்கும் அதீத ஒரு சக்தி இருக்குது.
ஏன்னா நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் மந்திரங்களுடைய அந்த பலன்கள் நமக்கு அந்த நாள் முழுவதும் வருடம் முழுவதும் எப்பயுமே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு எப்பயுமே கிடைக்குங்கிறது தான் ஐதீகம். அப்படி நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் உங்களுடைய குல தெய்வத்தை நல்ல மனசார நினச்சி இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். எப்பயுமே குலதெய்வத்துடைய அனுகிரகம் தாங்க நமக்கு முதல்ல வேணும். எந்தவித வருமான வழிபாடுகள் எது நாள் கிழமை எவ்வளோ பெரிய பூஜைகள் பண்ணாலுமே குலதெய்வத்தை மனசில் ஒரு நிமிஷம் நீங்கள் நிப்பாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அந்த காரியத்தில் எந்தவித தடைகள் வந்தாலுமே தடைகள் எல்லாம் நீங்கி அதில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதனால தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சித்திரை முதல் நாளில் நம்ம இது மாதிரி உங்களுடைய குல தெய்வத்தை மனசார நிறுத்தி உங்களுக்கு இதுவரைக்கும் சில காரியங்கள் நமக்கு கடந்த வருடம் நடக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை மனசில் சில விஷயங்கள் நம்ம நினச்சிருப்போம் அடுத்த வருஷம் நம்ம இது ஒரு விஷயம் நமக்கு இது கிடச்சிருச்சுன்னா நம்ம பெரிய அளவில் சாதிச்சிடலாம், இல்லாட்டி பசங்களுக்காக இருக்கலாம் நமக்காக இருக்கலாம். இப்படி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் இருக்கும் பார்த்தீங்களா. அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சிட்டு அந்த விஷயத்தை நீங்கள் வாய் விட்டு சொல்லணும். அதாவது இது மந்திரப்பதிவு கிடையாது, சொல்கிற விஷயத்தை வாய் விட்டு. இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னா நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லணும். இல்லை பசங்களுக்கு இப்போ ஒரு கல்யாணம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளுக்கு இந்த வருடம் நீங்கள் ஏதாவது ஒரு மாதம் கணக்கு கூட வச்சுருக்கலாம், 1 மாதம் 2 மாதம் அப்படி நிறைய பேர் கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த ஒரு மாதத்துக்குள்ளே திருமணம் நல்லபடியாக நடக்கணும். இப்படி உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் எது நமக்கு இதுவரைக்கும் நடக்கலையோ அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வாய் விட்டு சத்தமாக சொல்லிவிட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா ததாஸ்து. ததாஸ்து. ஏன்னா ததாஸ்து தேவதைகள் எப்பயுமே நம்மை சுற்றி நமக்கு ரவுண்டாக எப்பவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்களாம். எந்த இடத்துலலாம் நம்ம பேசுகிறோமோ அந்த இடத்துலலாம் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அதை சொல்கிறது தான் ததாஸ்து தேவதைகளுடைய வேலைகளை. அவங்க நமக்கு அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்களாம். அதனால தான் குடும்பத்தில் எப்பயுமே பேசுகிற வார்த்தைகள் பாசிட்டிவாக பேசுங்க. எவ்வளவோ கஷ்டங்கள் நமக்கு வரும், ஆனால் அந்த நெகட்டிவை கூட நம்ம பேசாமல் அதை பாசிட்டிவாக மாற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்ம வீட்டை அப்படி கொண்டு போனோன்னா நிச்சயமாக பேசுகிற வார்த்தைகளுக்கு அந்த அதிர்வலைகளுக்கு என்றைக்குமே ஒரு சக்தி இருக்குங்க. இது 200% நமக்கு ஆன்மீக ரீதியாகவும் சரி, இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம் பார்த்திங்களா, அப்படி அறிவியல் ரீதியாகவும் சரி இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால தான் வீட்டில் கூட பிள்ளைங்களை நாளைக்கு கரெக்டாக ஒரு ரிஷப்பரப்பு நம்ம டக்குன்னு சில நேரம் நம்ம பசங்க ஏதாவது வாழுத்தனம் பண்ணுவாங்க, கோவப்படுவோம், நம்ம வேலை அதிகமாக இருக்கும். அப்போ பசங்களை தேவையில்லாத வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் சொல்லி தயவு செஞ்சு யாருமே திட்டாதீங்க. நிறைய வீட்டில் இந்த நாயே பேயே அப்படி ஏதாச்சும் சொல்கிறது, இப்படி சின்ன சின்ன வார்த்தைகள் ஏதாச்சும் டக்குன்னு மிஸ்யூஸ் பண்ணிடுவோம். அது மாதிரி நாளைய தினம் எதுவுமே சொல்லாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷனுக்கு நம்முடைய வீட்டை நம்ம கொண்டு போய் பாருங்கள். சின்னதான ஒரு மாற்றம் தான், இந்த சின்ன மாற்றமே பாருங்கள் உங்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் தொடங்கி பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்களாக உங்களை சுற்றி மிகப்பெரிய நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்படி உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அந்த விஷயத்தை வாய்விட்டு சொல்லிட்டு நீங்கள் ததாஸ்து 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 அப்படின்னு 3 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஒரு விஷயம் நம்ம இந்த ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு நமக்கு நீங்கள் குளிக்கணும், குளிச்சுட்டு செய்யணும், இல்லை பீரியட்ஸாக இருந்தால் சொல்லணுமா அப்படிலாம் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. காலையில் ஏந்திரிச்ச உடனே அந்த முதல் வேலையாக அந்த பெட்டில் உட்காந்து நிறைய பேருக்கு உள்ளங்கை எடுத்து பார்த்து வணங்குகின்ற பழக்கங்கள் இருக்கும், இல்லாட்டி மந்திரங்கள் சொல்லுகின்ற பழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி நாளைய தினம் பெட்டில் உட்காந்துட்டு அப்படி கீழே இறங்கின கையோட ஃபஸ்ட்டு வேலையாக முதல் வேலையாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாய்விட்டு சொல்லிவிட்டு நீங்கள் ததாஸ்துன்னு சொல்லி 3 முறை சொல்லி மனசார உங்கள் குலதெய்வத்தை வேண்டி வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நடந்தே தீருங்க. வரக்கூடிய இந்த வருஷமானது உங்களுக்கு எல்லா வகையிலையும் தொட்டது எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம குளித்து முடிச்சுட்டு வந்த கையோட காலையில் வெறும் வயிற்றில் இந்த ஒரு மந்திரத்தை சுத்தபத்தமாக இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லணும். நமக்கு இந்த பீரியட்ஸ் ஆயிடுச்சு இல்லை வேறு ஏதாவது தீட்டுகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லக்கூடாது. இப்படி குளிச்சுட்டு வந்த கையோட காலையில் வெறும் வயிற்றில் இல்லாட்டி நம்ம பூஜை பண்ணுற நேரத்தில் முருகனுடைய சக்தி வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம 6 முறை சொல்லி வழிபடுறப்ப இதுவரைக்கும் நமக்கு நடக்கலை அப்படிங்கிற பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாகவே நடக்கும். அந்த சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக. ஓம் ஸ்ரூம் ஸ்கந்தாய நமக.
இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 6 முறை நாளைக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நாளை தினம் நிறைய பேர் கோவிலுக்கு போகலாம், இல்லை வீட்டில் வழிபடலாம். அப்படி எங்கே வழிபட்டாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. ஏன்னா இப்படி செவ்வாய்க்கிழமை முருகன் அருளோடு வந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், எல்லா வகையிலும் வெற்றி கிடைப்பதற்கு இந்த ஒரு மந்திரமும் முருகனுடைய அருளும் நிச்சயமாக நமக்கு உதவும். அதனால் நம்ம சொல்லுகின்ற இந்த எளிமையான இந்த 2 விஷயத்தை நாளைக்கு மறக்காமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் தான். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த முருகனுடைய நாமத்தை பதிவிடுங்க. இல்லாட்டி முருகனின் ஓம் சரவணபவ அப்படிங்கிற அற்புதமான மூலமந்திரத்தை பதிவிடுங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்குங்க. நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.